வாழ்க்கை என்பது ஒரு பெரிய கடல் போன்றது. இதில் சில நேரங்களில் அலைகள் அமைதியாக இருக்கும், சில நேரங்களில் அவை மிகுந்த வேகத்தில் மோதிக்கொள்கின்றன. ஒவ்வொரு மனிதனும் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறார். சில நேரங்களில் அனைத்தும் சரியாக செல்லும் போதும் திடீரென பிரச்சனைகள் உருவாகலாம். அந்த நேரங்களில் நம் மனம் சோர்வடைந்துவிடும். ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் இருப்பது போல் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் ஒரு நல்ல நேரம் நிச்சயம் வரும். பிரபஞ்சம் எப்போதும் நம்மை சோதித்து பிறகு நமக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கிறது. அந்த நல்ல நேரம் வருவதற்கு முன்பே பிரபஞ்சம் சில சிக்னல்களை நமக்கு அனுப்பும். அவை சுப சிக்னல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இப்போது அந்த 7 சிக்னல்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாம். முதல் சிக்னல் மனம் அமைதியாக மாறுதல். நீண்ட நாட்களாக மனத்தில் குழப்பம், பதட்டம், பயம், கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் இருந்தவர்களுக்கு திடீரென ஒரு நாள் மனம் அமைதியாக மாறத் தொடங்கும். அந்த அமைதி சாதாரண அமைதி அல்ல, அது ஒரு ஆழமான உள்ளார்ந்த சாந்தி. நீங்கள் பழைய விஷயங்களைப் பற்றி கவலைப்படாமல் எதுவாக நடந்தாலும் அது நலத்திற்காகத்தான் என்று உணரத் தொடங்குகிறீர்கள். இது பிரபஞ்ச ஆற்றல் உங்களுடன் ஒத்திசைவாக பணியாற்றத் தொடங்கியதற்கான தெளிவான அறிகுறி. மனம் அமைதியாக மாறும்போது நம் சிந்தனையும் சுத்தமாகி நம்பிக்கையும் வளரத் தொடங்கும். இதுவே புதிய தொடக்கத்தின் முதல் சிக்னல். இரண்டாவது சிக்னல் உறக்கம் மேம்படுதல். நல்ல நேரம் நெருங்கும்போது நம் உடலும் மனமும் இயற்கையாக சமநிலைக்கு செல்லும். இதனால் நம் உறக்கம் சீராகும். முன்னர் உங்களுக்கு துயில் வராமல் இருந்திருக்கலாம், அல்லது இரவில் பல முறை விழித்திருக்கலாம். ஆனால் திடீரென நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தை அனுபவிக்கத் தொடங்குகிறீர்கள். இது உங்கள் மனதில் இருக்கும் பிழைகள் நீங்கி பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களுக்குள் ஓடத் தொடங்கியதற்கான அடையாளம். நல்ல உறக்கம் என்பது நம்பிக்கை, அமைதி மற்றும் உள்வலிமையின் வெளிப்பாடு. இது நல்ல காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கான இரண்டாவது சிக்னல். மூன்றாவது சிக்னல் புதிய வாய்ப்புகள் தோன்றுதல். நல்ல காலம் வரும்போது வாழ்க்கை நம்மை புதிய பாதைகளுக்கு அழைக்கத் தொடங்கும். சில சமயங்களில் எதிர்பாராத வாய்ப்புகள் உருவாகும். ஒரு புதிய வேலை, ஒரு புதிய நண்பர், ஒரு புதிய திட்டம், இவையெல்லாம் சின்ன மாற்றங்கள் போலத் தோன்றினாலும் அவை பெரும் மாற்றங்களுக்கான கதவுகள். சில நேரங்களில் நீங்கள் யாரோ ஒருவரை சந்திப்பீர்கள், அந்த சந்திப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடும். இது ஒரு சின்னம் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் திட்டம். பிரபஞ்சம் எப்போதும் நமக்காக திட்டமிடுகிறது, ஆனால் நம் மனம் அமைதியாக இருக்கும்போதுதான் அதை கேட்க முடியும். எனவே புதிய வாய்ப்புகள் வரத் தொடங்கினால் அதை தடுக்க வேண்டாம், அது உங்கள் நல்ல நேரத்தின் வெளிப்பாடாகும். நான்காவது சிக்னல் பழைய உறவுகள் சரியாகி வருதல். வாழ்க்கையில் சில உறவுகள் பல காரணங்களால் முறிந்துவிடும். சில நேரங்களில் நாம் தவறு செய்யலாம், சில நேரங்களில் மற்றவர்கள் புரிந்துகொள்ளாமல் போகலாம். ஆனால் நல்ல நேரம் வரும்போது அந்த உறவுகள் தானாகவே சரியாகத் தொடங்கும். மன்னிப்பு உணர்வு மேலோங்கும். நீங்கள் ஒருவரை நினைத்தாலும் கோபம் வராது, மாறாக கருணை தோன்றும். இதுவே ஆன்மாவின் வளர்ச்சியின் அடையாளம். பழைய உறவுகளை சரிசெய்வது புதிய ஆற்றலுக்கான வழியை திறக்கிறது. பிரபஞ்சம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளிக்க விரும்புகிறது, ஆனால் அதற்கான இடம் உங்கள் உள்ளத்தில் வேண்டும். அதற்காக பழைய வலிகளை வெளியேற்றுகிறது. இது மிகவும் முக்கியமான சிக்னல். ஐந்தாவது சிக்னல் எதிர்பாராத உதவி கிடைத்தல். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நாமே தனியாக இருப்பதாக நினைக்கும் நேரங்களில் யாரோ ஒருவர் திடீரென நமக்கு உதவி வருவார். இது தெய்வீக அருள் வடிவம். சில நேரங்களில் அந்த நபர் ஒரு நண்பராகவோ, உறவினராகவோ, கூடவே ஒரு பரிச்சயமற்றவராகவோ இருக்கலாம். ஆனால் அவர் சரியான நேரத்தில் நமக்கு தேவையான உதவியை அளிப்பார். இது பிரபஞ்சம் உங்களை விட்டு விலகவில்லை என்பதற்கான தெளிவான அடையாளம். அது உங்களுக்காக செயலில் உள்ளது. பிரபஞ்சத்தின் கரம் நம்மை தழுவத் தொடங்கும்போது அந்த தெய்வீக உதவிகள் நம் வாழ்வில் பிரதிபலிக்கத் தொடங்கும். இதை கவனித்துக் கொள்ளுங்கள், இது உங்கள் நல்ல நேரத்தின் ஒரு வெளிப்படையான சிக்னல். ஆறாவது சிக்னல் உடல் மற்றும் மனநலம் மேம்படுதல். நீண்ட நாட்களாக இருந்த சோர்வு, சலிப்பு, உடல்வலி, மன அழுத்தம் போன்றவை தானாகவே குறையத் தொடங்கும். உங்கள் மனம் புத்துணர்ச்சி பெறும். நீங்கள் ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடும் பழக்கத்தை உருவாக்குவீர்கள். உடற்பயிற்சி செய்யும் ஆர்வம் வரும். இது உங்கள் உடலுக்குள் ஆற்றல் ஓடத் தொடங்கியதற்கான அடையாளம். நம் உடல் நம்முடைய ஆன்மாவை பிரதிபலிக்கிறது. ஆன்மா தெளிவாகும் போது உடலும் ஆரோக்கியமாகும். எனவே உடல் நலம் மேம்படுவது நல்ல காலம் நெருங்கிவிட்டது என்பதற்கான உறுதி. ஏழாவது மற்றும் மிக முக்கியமான சிக்னல் நம்பிக்கை மற்றும் நன்றி உணர்வு அதிகரித்தல். நல்ல காலம் வரும்போது மனிதனின் உள்ளம் தன்னிச்சையாக நம்பிக்கையால் நிரம்பிவிடும். முன்பு என்னால் முடியாது என்று நினைத்திருந்த விஷயங்களுக்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன், நிச்சயம் நடக்கும் என்ற எண்ணம் தோன்றும். இதனுடன் நன்றி உணர்வும் வளரத் தொடங்கும். நீங்கள் பெற்றுள்ள சிறிய விஷயங்களுக்கு கூட நன்றி சொல்லத் தொடங்குகிறீர்கள். நன்றி உணர்வு பிரபஞ்சத்திற்கான மிக வலிமையான ஆற்றல். நன்றி சொல்வது பிரபஞ்சத்தை நம்மை நோக்கி இழுக்கிறது. இதுவே நல்ல காலத்தின் உறுதி.
நல்ல காலம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் எப்போதும் நம்மை சோதிக்கும். அந்த சோதனைகளை கடந்து சென்றால் நம் ஆற்றல் உயர்கிறது. சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் எல்லாமே குலைந்தது போலத் தோன்றும். ஆனால் உண்மையில் பிரபஞ்சம் பழையதை அகட்டி புதியதற்கான இடத்தை உருவாக்குகிறது. அந்த இடைவெளியில்தான் நாம் பலம் பெறுகிறோம். அந்த நேரத்தில் மன அமைதியை தக்க வைத்துக் கொண்டால் பிரபஞ்சத்தின் அருளை அனுபவிக்கலாம். நீங்கள் இப்போது துன்பத்தில் இருந்தாலும் மனதில் சாந்தியும் நம்பிக்கையும் தோன்றத் தொடங்கியிருந்தால் வாழ்த்துக்கள். உங்கள் நல்ல காலம் மிகவும் அருகில் இருக்கிறது. உங்களுக்குள் ஆற்றல் மாறி வருகிறது. உங்கள் வாழ்க்கை புதிய பாதையில் செல்லப் போகிறது. நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன்னிப்பு இவை நம்மை உயர்வுக்கு கொண்டு செல்லும் 4 தூண்கள். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், நல்ல காலம் வெளியிலிருந்து வராது, அது உங்களுள் தொடங்கும். நீங்கள் உங்கள் மனதை மாற்றினால் உங்கள் உலகமே மாறிவிடும். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் ஒளியை வெளிப்படுத்துங்கள். வாழ்க்கை என்றால் ஒரு சுழற்சி. எப்போது சூரியன் உதயமாகிறதோ அவ்வப்போது மாலை இரவாகிறது. அதுபோல மனிதனின் வாழ்விலும் நல்ல நேரம் கெட்ட நேரம் ஆகியவை மாறி மாறி வரும். எவரும் நிரந்தரமாக மகிழ்ச்சியிலும் துன்பத்திலும் வாழ முடியாது. ஆனால் ஒரு விஷயம் நிச்சயம், எந்த கெட்ட காலமும் திடீரென வருவதில்லை. அது வருவதற்கு முன் பிரபஞ்சம் சில அறிகுறிகளை நமக்கு காட்டுகிறது. அவற்றை கவனித்தால் நம்மால் முன்னமே மனதை தயார் செய்ய முடியும். பலருக்கு இவை தெரியாமல் போகிறதால்தான் திடீர் பிரச்சனைகள் வரும்போதும் மனம் உடைந்து விடுகிறது. ஆனால் யாராவது பிரபஞ்சத்தின் சிக்னல்களை புரிந்து கொண்டால் அவர்களுக்கு அந்த காலத்தை கடப்பது எளிதாகிவிடும். இப்போது பார்க்கலாம், அந்த கெட்ட காலம் வருவதற்கு முன் தோன்றும் 5 முக்கியமான சிக்னல்கள் என்னென்ன என்பதை. மன அமைதி குலைவது, நம் உள்ளத்தில் அமைதி இல்லாமல் போவது கெட்ட காலம் வருவதாகச் சுட்டிக்காட்டும் முதல் அறிகுறி. சில நேரங்களில் நமக்கு எந்த வெளிப்புற பிரச்சனையும் இல்லாத போதும் மனம் கலங்கும். காரணமில்லாமல் கோபம், பயம், கவலை, பதட்டம் உருவாகும். சிறிய விஷயங்களுக்கே அதிகமான எதிர்வினை வரும். இது நம் ஆன்மீக ஆற்றல் திசை மாறியதற்கான அறிகுறி. பிரபஞ்சத்தின் ஆற்றல் நம்மிடம் சரியாகச் செல்லாமல் தடையாகும்போது மன அமைதி குலைகிறது. அந்த நேரத்தில் நம்மால் எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு அமைதி கிடைக்காது. இதனை நாம் நெகட்டிவ் எனர்ஜி ஜோன் என்று சொல்லலாம். இது நம்மை தாழ்வுறச் செய்யும். மன அமைதி குலைந்திருக்கும் போது எதிலும் நம்பிக்கை வராது. அதனால் முடிவெடுப்பதிலும் தவறுகள் ஏற்படும். இதுவே பெரும்பாலான பிரச்சனைகளின் ஆரம்பம். எனவே நீங்கள் திடீரென்று மன அமைதியை இழக்கத் தொடங்கினால் அது உங்கள் கெட்ட காலம் நெருங்கிவிட்டதற்கான முதல் சிக்னல். உறவுகள் முறிவடைவது, வாழ்க்கையில் உறவுகள் நம் மனநிலையின் பிரதிபலிப்பு. நம் ஆற்றல் கெட்டதாக மாறும்போது அதை நம்மை சுற்றியுள்ளவர்கள் உணர்வார்கள். அப்போது அவர்கள் நம்மிடம் இருந்து தள்ளிச் செல்லத் தொடங்குவர். சில நேரங்களில் சிறிய காரணங்களுக்காக பெரிய சண்டைகள் உருவாகும். நம்பிக்கை உடையும். நண்பர்கள், குடும்பத்தினர், காதல் உறவுகள் யாராக இருந்தாலும் அவர்களுடன் புரியாமைகள் அதிகரிக்கும். இது பிரபஞ்சம் நம்மை தனிமைப்படுத்தி நம்மை உள் சோதனைக்கு கொண்டு செல்லும் ஒரு வழி. இந்த நேரத்தில் பலருக்கும் உணர்வுகள் ஆழமாக காயமடையும். நம் சொந்தவர்கள் கூட புரியாமல் போகிறார்கள் என்று தோன்றும். ஆனால் உண்மையில் இது ஆன்மாவின் பரிசோதனை. பிரபஞ்சம் நம்மை வலிமையாக்கப் போகிறது என்பதற்கான அறிகுறி. உறவுகள் முறிவடைவது கெட்ட காலத்தின் இரண்டாவது சிக்னல். திடீர் நஷ்டங்கள் அல்லது தடைகள். கெட்ட காலம் வருவதற்கு முன் பெரும்பாலானவர்கள் வாழ்க்கையில் திடீர் நஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். அது பணத்திலும் இருக்கலாம், உடல்நலத்திலும் இருக்கலாம், அல்லது திட்டங்கள் தடைபடுவதிலும் இருக்கலாம். சில நேரங்களில் நீங்கள் எவ்வளவு திட்டமிட்டாலும் அனைத்தும் தவறாக போகும். ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் உருவாகும். இது பிரபஞ்சம் உங்களுக்கு ஓய்வெடுக்கச் சொல்லும் ஒரு சிக்னல். சில நேரங்களில் நம்மை ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க பிரபஞ்சம் சில தடைகளை உருவாக்கும். அது நம்மை தண்டிப்பதற்காக அல்ல, நம்மை பாதுகாப்பதற்காக. எடுத்துக்காட்டாக, ஒரு வேலையில் தோல்வி அடைந்தீர்கள் என நினைக்கலாம். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு புரியும், அந்த வேலையே உங்களுக்கு சரியான பாதை அல்ல. இப்படி பல தடைகள், நஷ்டங்கள் பின்னால் மறைந்த ஆசீர்வாதங்களாக மாறும். ஆனால் அந்த நேரத்தில் நம்மால் அதை உணர முடியாது. அதனால்தான் இது கெட்ட காலம் வருவதற்கு முன் தோன்றும் சிக்னல் என்கிறோம். பழைய பயங்கள் மீண்டும் தோன்றுதல். ஒரு மனிதன் கெட்ட காலத்தைச் சந்திக்கப் போகும்போது அவனுடைய பழைய பயங்கள், குற்ற உணர்வுகள், புண்பட்ட நினைவுகள் மீண்டும் மேலெழும். நாம் மறந்துவிட்டதாக நினைத்த விஷயங்கள் திடீரென மனதில் வரத் தொடங்கும். இது நம் மனம் மீண்டும் ஒரு சுத்திகரிப்பு செயல்முறைக்கு செல்லும் அறிகுறி. கெட்ட காலம் வருவதற்கு முன் பிரபஞ்சம் நம்முள் புதைந்துள்ள எதிர்மறை நினைவுகளை வெளிக்கொண்டு வருகிறதா என்றால் அதற்கான காரணம் நாம் அதை வெளியேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதுதான். இந்த நேரத்தில் நம்மை மிகவும் குழப்பமாக உணரலாம். ஏன் நான் மீண்டும் பழைய விஷயங்களை நினைக்கிறேன் என்று தோன்றலாம். ஆனால் இதை எதிர்ப்பதற்குப் பதிலாக அமைதியாக ஏற்றுக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும். இது நம்மை சுத்தப்படுத்தி புதிய தொடக்கத்திற்கு தயார் செய்யும் சிக்னல். வெளி உலகம் எதிராக மாறுதல். கடைசியாக, கெட்ட காலம் வருவதற்கு முன் உலகமே நமக்கு எதிராக மாறியது போல தோன்றும்.
வேலைக்குச் சென்றால் பிரச்சனை, வீட்டில் தகராறு, உடல் சோர்வு, நண்பர்கள் விலகுதல், வாய்ப்புகள் மூடப்படுதல், இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் நிகழும். அந்த நேரத்தில் பலர், நான் எதையும் சரியாகச் செய்யவில்லை போலிருக்கிறது என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இது பிரபஞ்சம் உங்கள் பழைய ஆற்றலை முற்றிலும் உடைத்து புதிய ஒன்றை உருவாக்கும் செயல்முறை. எடுத்துக்காட்டாக, ஒரு மரம் புதிய கிளைகள் வருவதற்கு முன் பழைய இலைகளை உதிர்க்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையும் கெட்ட காலத்திற்குள் நம்மை வலிமையாக்கும் வகையில் பழையதை அகற்றுகிறது. வெளி உலகம் எதிராக மாறுவது, நம் வாழ்க்கையில் புதிய மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான உறுதியான அடையாளம். இதன் பின்னணி, ஏன் பிரபஞ்சம் இதை செய்கிறது? பிரபஞ்சம் எப்போதும் நமக்கு தீமை செய்யாது. அது நம்மை வளர்த்துக் கொள்ளச் செய்யும். கெட்ட காலம் என்பது ஒரு சோதனை மட்டுமே, தண்டனை அல்ல. நம்முள் இருக்கும் பலவீனங்களை வெளிக்கொண்டு வந்து வலிமையாக்கும் வகையில் பிரபஞ்சம் அந்தச் சூழ்நிலைகளை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் நல்ல நேரத்தில் வளர முடியாது, சோதனைகள் வந்தால்தான் அவன் ஆழமாக சிந்திக்கிறான். அதனால் கெட்ட காலம் என்பது மறைமுகமாக ஒரு ஆசீர்வாதம். முடிவுரை: நீங்கள் இப்போது மன அமைதியை இழந்து, உறவுகள் சிக்கலில் சிக்கி, திடீர் நஷ்டங்களை சந்தித்து, பழைய பயங்கள் மீண்டு, உலகமே உங்களுக்கு எதிராக மாறியிருக்கிறதா? அப்படியெனில் அஞ்ச வேண்டாம், அதுவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது என்பதற்கான அறிகுறி. பிரபஞ்சம் உங்களை புதிய பாதைக்கு அழைக்கிறது. அந்த நேரத்தில் மன அமைதியை தக்கவைத்து, நம்பிக்கையை இழக்காமல் இருங்கள். அந்த இருளின் பின்னால் ஒளி உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள் என்றால், சில நாட்களுக்குப் பிறகு அதே சூழ்நிலை உங்களுக்கு நன்றி சொல்ல வைக்கும். அந்த அனுபவம்தான் உங்களை வலிமையாக்கும். எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள், கெட்ட காலம் வருவது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். அந்த தொடக்கம்தான் உங்கள் வாழ்க்கையின் மிக அழகான அத்தியாயமாக மாறும். நண்பர்களே, இந்த 7 சுப சிக்னல்களில் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் தோன்றியிருந்தால் கவலைப்பட வேண்டாம். அது பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லும் செய்தி, உங்கள் நல்ல நேரம் வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்புங்கள், நன்றியுடன் இருங்கள். பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை உருவாக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், பகிருங்கள். மேலும் ஆன்மீக ரகசியங்களுக்காக சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஜெய் ஸ்ரீ மகால்.